சிவபெருமானின் முதல் மனைவியான தாட்சாயணி தன் தந்தையான தட்சன் நடத்திய யாகத்தில் சிவனை அவமதித்த காரணத்தினால் தன் உயிரை தியாகம் செய்தாள். தாட்சாயணியின் பிரிவால் துயருற்ற சிவன் அனைத்தையும் துறந்து இமயமலையின் குகைகளில் ஆழ்ந்த தவத்தில் மூழ்கினார். அதே சமயம் சிவபெருமானிடம் வரம்பெற்ற அசுரர்களின் தொல்லைகள் அதிகமானது. சிவபெருமானின் புதல்வனால்தான் அசுரர்களை அழிக்க முடியும் என்பதால் அசைவற்றிருக்கும் சிவனை மீண்டும் இல்வாழ்க்கையில் இணைக்க வேண்டியது மிக அவசியமானது. இதற்கிடையில் தாட்சாயணியே பர்வதராஜனான இமவான் மற்றும் மேனா ஆகியோருக்கு மகளாக பார்வதி என்ற பெயருடன் மறுபிறவி எடுத்தாள். குழந்தை முதலே பார்வதிக்கு சிவபெருமான் மீது ஆழமான பக்தி இருந்தது. எப்படியாவது அவரையே கணவனாக அடைய வேண்டும் என்ற தீராத விருப்பம் அவள் மனதில் நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. சிவனின் தவத்தை கலைத்து அவர் மனதில் பார்வதி மீது காதலை உருவாக்க தேவர்கள் மன்மதனின் உதவியை நாடினர். மன்மதன் வசந்த காலத்தை வரவழைத்து பார்வதியை சிவனின் தவசாலைக்கு அழைத்துச் சென்று அவரை தவத்திலிருந்து எழுப்ப முயற்சித்தான். இதனால் கடும் கோபமடைந்த சிவன் தன் நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். இந்த கோரக் காட்சியை கண்ட பார்வதி கலங்கி போனாள். புற அழகாலோ அல்லது கவர்ச்சியாலோ சிவனை வெல்ல முடியாது என்பதை பார்வதி உணர்ந்தாள். எனவே சிவபெருமானைப் போலவே கடுந்தவம் செய்ய ஆரம்பித்தாள். கடுமையான குளிரையும் கொடும் வெயிலையும் தாங்கி சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கடுமையான தவத்தில் மூழ்கினாள். பார்வதியின் இந்த அசைக்க முடியாத அன்பு, பக்தியின் தூய்மை மற்றும் மன உறுதி ஆகியவற்றை கண்ட சிவன் பார்வதியை திருமணம் செய்து கொள்ளச் சம்மதித்தார். இதன் பின்னர் பார்வதியின் தந்தையான பர்வதராஜனிடம் திருமண பேச்சு வார்த்தைகள் முடிந்து அனைத்து முனிவர்கள், தேவர்கள் மற்றும் பூதகணங்கள் சூழ கைலாய மலையில் சிவன் பார்வதியின் திருமணம் விமரிசையாக நடைபெற்றது.